Hi guys, welcome back to our channel Praveen Anita. ஸோ இந்த ப்ரெக்னென்சி சீரியஸில் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த விஷயம் உங்களை தாண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் 36th வீக் நம்ம வந்து வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லியிருந்தாங்க பேபி வந்து இன்னும் பொசிஷனுக்கு வரல, டெலிவரிக்கான பொசிஷனுக்கு வரல. ஸோ பேபி வந்து ரொட்டேஷன்லேயே இருக்குமா. ஸோ ஒரு 32 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலே பேபி ஹெட் என்ன ஆகிடும், கீழே போயிடும். அதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது. ஸோ அந்த மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கீழே வரணும். நமக்கு அந்த ஓப்பன் ஆகுது இல்லையா யூட்ரஸ், அதுக்கு கீழே அது வரணும். சர்விக்ஸ் கிட்ட வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நார்மல் டெலிவரி பாசிபிள். ஸோ அது வந்து என் பேபி வரல அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி 2 நாள் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு என்ன பயம்னா பேபி வந்து ஹெட் கீழே வந்திருக்கணும். ஸோ டாக்டர் வந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நர்வஸ்லேயே இருந்தேன் நானும் பிரவீனும். ஸோ இப்போது வந்த உடனே அவங்க வந்து போய் அவ்வளோதான். அவங்க ஃபஸ்ட்டு வந்து சொல்கிற டைலாக்கே நம்ம நேராக அங்கே போகக்கூடாது, இங்கே நேராக ஸ்கேனில் போய் படுத்துடணும். ஸோ நான் போய் படுத்துட்டேன். அவங்க கை வச்சு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அவங்க வந்துட்டு சூப்பர்டா பேபி ஹெட் கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செம்ம ஷாக்காக இருந்துச்சு. ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி எனக்கு வந்து வியாழக்கிழமை 37 வீக்ஸ் கிடையாது. நான் மேபி ப்ரீவியஸ் வீடியோவில் அதை சொல்லியிருந்தேன்னா சாரி. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டியூஸ்டே நம்ம போயிருந்தோம். 36th வீக் கரெக்டாக டியூஸ்டே போயிருந்தோம். அவங்க வந்து எனக்கு தேர்ஸ்டே வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ஸ்டே எனக்கு இடையில இருந்தது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே வர சொல்லியிருந்தாங்க. ஃப்ரைடே. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்ரைடே வர சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டு டியூஸ்டே போயிருந்தோம். வெனஸ்டே, தேர்ஸ்டே 2 நாள் கேப் விட்டு ஃப்ரைடே வர சொல்லியிருந்தாங்க. இந்த 2 நாளில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடியாகி போயிருக்கோம். ஸோ ஃப்ரைடே வந்து பேபி ஹெட் கீழே வந்திருக்கணும். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, சாட்டர்டே சண்டே டாக்டர் அவைலபிள் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சாட்டர்டே சண்டேஸ் இல்லை. ஒரு வேளை பேபி ஹெட் கீழே வரலனாலும் நமக்கு இன்னும் அவங்க மண்டே வரைக்கும் டைம். அவங்க மண்டே தான் மார்னிங் தான் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மண்டே வரைக்கும் டைம் நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி பேபி ஹெட்டை கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு எண்ணத்தில் நான் வந்து இருந்தேன். ஸோ போயிருந்தோன்னே மேம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா பேபி ஹெட் கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, 2 நாளில் கீழே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கடா வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக என்னோடய ஒர்க் அவுட் வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க் அவுட் வீடியோ பாருங்கள். அந்த ஒர்க் அவுட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 33-34 வீக்ஸ்லேருந்தே இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க. பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேத்துக்கு 35 வீக்ஸ்லலாம் பேபி பிறக்குது. ஸோ 32 வீக்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம். ஸோ எனக்கு வந்து தெரில, டாக்டர் சொன்னக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தேன். ஸ்குவாரு, பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு 2 நாள் செஞ்சது. ஸோ ஹெட்டு கீழே வந்துடுச்சு. இப்போ ஹெட்டு கீழே வந்தோடனே டாக்டர் அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கிளம்புனாங்கன்னா மண்டே மார்னிங் தான் மேம் வருவாங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா என் கை வச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க பேபியை. ஸோ அவங்க சொன்னாங்க மேபி பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ப்ளீட் ஆகுங்கிறது அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், நீ எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஈவினிங் வந்து வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று விஷயமா சொன்னாங்க, நீ வந்து இனி அடுத்து எப்போ வரேன்னா டியூஸ்டேவா 37 வீக்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட்டட், ஃபுல் டேர்ம் பேபி ஆகிடும். ஸோ 37 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் டியூஸ்டேவா. அதுக்கு முன்னாடியே உனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அட்மிஷன் ஃபார்ம் போட்டாங்க. கங்காவில் போய் நீ அட்மிட் ஆகிடு
பெயின் வந்துச்சுன்னா அட்மிட் ஆகிடு, நான் அங்கே வந்து டாக்டர்ஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அங்கே ஒரு பெரிய டீமே இருக்குது, நீ பயப்பட வேண்டாம். ஆனால் நீ என்ன பண்ணனா அந்த 2 நாள் வந்து ஒர்க் அவுட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணு, நான் இருக்க மாட்டேன் இல்லையா, ஸோ அதனால் சாட்டர்டே சண்டேஸ் நீ ஒர்க் அவுட்டே பண்ணல வேண்டாம், மண்டே நீ வந்து ஹெவியாக ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு டியூஸ்டே வா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சிச்சு டியூஸ்டேக்கு அப்புறம் நமக்கு வந்து டெலிவரி பிளான் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது. அண்ட் பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு நீ வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளட் டெஸ்ட் இல்லை, சாரி, ஸ்கேன். பேபியோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம், வெயிட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வேலைக்கிழமை அங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்கேன் எடுத்தோம். ஸோ என்னோடய பாப்பாவோட வெயிட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2.7 kgs இருந்துச்சு. வாட்டர் லெவலெல்லாம் 8.9 சம்திங் அந்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. 9.2 என்னமோ இருந்தது. ஸோ நான் ஈவினிங் வந்துட்டு டாக்டருக்கு வந்து அதை வாட்ஸ்அப் பண்ணினேன். அப்போ டாக்டர் வந்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸோ ப்ரே பண்ணனால அண்ட் வந்து நிறைய தண்ணி கூடி தண்ணி லெவல் குறையாமல் பார்த்துக்கோ, தண்ணி அண்ட் சாட்டர்டே சண்டேஸ் ஒர்க் அவுட் பண்ணால் அது மண்டே ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஸ்குவாட் பண்ணிவிட்டு நீ டியூஸ்டே வா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 நாள் தான் வந்து எனக்கு வந்து கடைசி நாள், அதாவது என்னோடய டெலிவரியோட கடைசி நாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிய வந்துருச்சு. அண்ட் அப்போ தான் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் தான் டைப் பண்ணுறாங்க, என் மைட் பி ப்ளீடிங் இருக்கும், ஸோ ப்ளீடிங் இருந்துச்சுன்னா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அப்போவே கொஞ்சம் பெயின் இருந்தது அவங்க ட்விஸ்ட் பண்ணும்போது, பட் ரொம்பலாம் இல்லை, என்னால் டாலரேட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதாவது அவங்க அந்த சர்விக்ஸை வந்து ஸ்மூத்தன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் சாட்டர்டே விட்டுட்டேன் நான். சண்டே எகைன் நான் வந்து சண்டே ஒர்க் அவுட் பண்ணாதுன்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு ஆர்வ கோளாறு வந்துடும் இல்லையா, நம்ம குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஈவினிங்கே நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சைட் லான்ச்சும் பட்டர்ஃப்ளைவும் ஸ்குவாட்ஸும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஒர்க் அவுட்ஸை வந்து நான் சண்டே நைட்டே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சண்டே நைட்டு பண்ணேன், மண்டே மார்னிங் பண்ணேன், மண்டே ஃபுல்லாக பண்ணேன். ஏன்பா ஸோ என்ன தைரியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தான் வந்து அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்களே, அண்ட் டாக்டர்ஸையும் அங்கே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மைட் பி இந்த வீக்கெண்டில் அனிதா வருவா, வந்தானா பார்த்துக்கோங்கன்னு ஒரு டாக்டரையுமே அவங்க அசைன் பண்ணிட்டாங்க. போகிறனோ இல்லையோ அவங்க அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து சண்டேவே வந்து நான் என்னோடய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன் டே வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, மண்டே நல்லா ஸ்குவாட்ஸ் பண்ணியாச்சு, டியூஸ்டே வந்து நான் போகணும். டியூஸ்டே வந்து ஆக்சுவலி எனக்கு தான் 37 வீக்ஸ் கம்ப்ளீட். இந்த இடையில வேலையை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ஸ்டே டு டியூஸ்டே வந்து டெய்லியும் நைட்டு வந்து கடையில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. 1 மந்த் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் நைட்டு வந்து ஷெட்யூல் போட்டுருந்தேன், இன்றைக்கி இந்த கடை, இந்த நேரம் இந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு நான் நல்லா வந்து வெயிட்டும் வந்து நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல, லாஸ்ட் 1 வீக் தானே, நல்லா கும்முன்னு சாப்பிட்டு என்னோடய எல்லா ஆசைகளையும் நான் தீர்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். ஆனால் அட் த சேம் டைம் நான் ஒர்க் அவுட்ஸ்லேயும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தேன், பிகாஸ் எனக்கு நார்மல் வேணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சுட்டு 37th வீக் போகிறோம். நாங்கள் வந்து பக்கா செட்டப், ஸோ எல்லாமே ரெடி, காரில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நாங்கள் ஒரே ஒரு பேக் மட்டும், அது அந்த ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாம் அது ஃபைலெல்லாம் போடணும் அப்படின்னு அந்த ஒரு பேக்கை தவிர மற்ற எல்லா காரில் வச்சு ரெடியாக நாங்கள் வந்து 37th வீக் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு 37 வீக்ஸ் நாங்கள் வந்து போனோம். எங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி அவங்க வந்து அட்மிட் ஆக சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஸோ டாக்டர் போனோம். ஆனால் வந்து அங்கே வந்து டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்னுமே சொன்னாங்க என்னென்னா, சர்விக்ஸ் நல்லாவே ஓப்பன் ஆகிடுச்சுடா, கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 1 சென்டிமீட்டர் டைலூட்டே ஆகிடுச்சு. ஸோ 1 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது பேபி ஹெட் கீழே வர நமக்கு அது அப்படியே ஓப்பன் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு 1 சென்டிமீட்டர் பக்கம் உனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, சூப்பர் ப்ரோக்ரஸில் இருக்குது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுன்னா பேசாமல் இன்னொரு 1 வீக் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஓகே சூப்பர், இன்னொரு 1 வீக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வந்து கை வச்சு சர்விக்ஸை ஸ்மூத்தன் பண்ண விட்டுட்டாங்க. ஸோ பெயின் எப்போ வேணால் வரும், வந்துச்சுன்னா நீ வந்துடு, வரலைன்னா நீ வந்து இன்னொரு 1 வீக் கழிச்சிட்டு ஃப்ரைடே வரையா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஆனால் பட் என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன் இந்த வாரம் வந்து டெலிவரின்னு, இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகணுமா அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து இன்னொரு வாரம் போனால் நல்லாயிருக்கும்னு இருந்துச்சு, இந்த வாரம் வந்து இப்போவே பண்ணிட்டா நல்லா இருக்குமே, த சேம் திங் பிரவீனோட மைண்ட்லேயும் அதுதான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நாங்கள் டெலிவரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனனால எல்லாம் ஓகே, ஒரு 1 வீக் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவு போய் அந்த ரூம் ஓப்பன் பண்ணும்போது மேம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க,
வேணாண்டா இந்த வாரமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம், பிகாஸ் உன்னோட வாட்டர் லெவல் இப்போ கரெக்டாக இருக்குது, உன்னோட ப்ளட்டும் வந்து கம்மி தான், பட் ஓகே டெலிவரிக்கும் ஓகேவாக இருக்குது, 10.98 இருக்குது. ஸோ டெலிவரிக்கும் உனக்கு ஓகே தான். ப்ளஸ் பேபியோட ஹெட்டு கீழே வந்திருக்கு. அண்டு லிவர் வந்து உனக்கு வீங்கி தான் இருக்குது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட இப்போ இன்னுமே பெருசாக வீங்கியிருக்கு. பட் இப்போ எனக்கு பெயின் இல்லை. ரீசன் என்ன, பேபி மேலே இல்லாமல் கீழே போயிட்டாங்க. அதனால் எனக்கு வந்து அவ்வளோவா பெயின் இல்லை. டாலரேட் பண்ணுற அளவுக்கு தான் பெயின் இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால் ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், நம்ம ஏன் அவ்வளோ நாள் போகணும், பேசாமல் நீ நாளைக்கு சாயந்தரம் வந்து அட்மிட் ஆகிக்கிறியா, நம்ம வந்து பெயின் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேம் சொன்ன உடனே நாங்கள் 2 பேருமே ஓகே சொல்லிட்டோம். பிகாஸ் எனக்கு எல்லா சுச்சுவேஷனும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு வேளை இன்னொரு 4 நாள் விட்டு அதில் லிவர் ஏதாவது பெருசாக ப்ராப்ளம் பண்ணி நம்ம எமர்ஜென்சி சி செக்ஷன் போகிற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல நானும் கான்ஷியஸாக இருந்தேன். டாக்டரும் அதே தான் சொன்னாங்க, எமர்ஜென்சி சி செக்ஷன் போக வேண்டாம், எல்லாம் நார்மலாக இருக்கும் போதே நம்ம வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலான்னு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டியூஸ்டே நம்ம போகிறோம், வெட்னஸ்டே லன்ச், ஆஃப்டர் லன்ச் நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் லன்ச் வந்து நீ அட்மிட் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து டெலிவரி மைண்டுக்கு வந்துவிட்டோம். ஆஃப்டர் லன்ச் நாங்கள் போய் அட்மிட் ஆக போகிறோம். ஸோ மைண்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸ். சொல்ல போனால் நான் இன்றைக்கி கூட 37 வீக்ஸ் கம்ப்ளீட்டு, நாளைக்கு என்னை அது பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு எனக்கு வந்து சர்விக்ஸை ஸ்மூத்தன் பண்ணி விட்டுருக்காங்க. எப்போ வேணாலும் வலி வரலாம், எப்போ வேணாலும் ப்ளீட் ஆகலாம், அப்படி ஒரு கண்டிஷனில் நான் இருக்கேன். அப்படி இருந்தும் நாங்கள் வெளியே போய் நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் அப்படி இருந்தும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்தோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரெக்னென்சி இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டைம் ஃபார் அ என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம செரிஷ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அது நார்மலோ சி செக்ஷனோ வாட் எவர் இட் இஸ். என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி கேட்டால் நான் ஏன் நார்மலோ சி செக்ஷனோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு புரிய வரும். வாட் எவர் இட் இஸ், நமக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அதை என்ஜாய் பண்ணணும், அதை பெருசாக பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஆனால் நான் வந்து காரில் தான் போகணும், நான் வந்து 2 வீலரில் போகல. ஆப்வியஸ்லி நான் 36 வீக்ஸ்க்கு அப்புறமே 2 வீலரில் ட்ராவல் பண்ணலை, நான் வந்து காரில் தான் போனேன். ஹெட்டு கீழே வந்துருச்சுன்னு சொல்லினதுக்கப்புறமே ரொம்பவே கான்ஷியஸாக தான் ஹெட் போனோம். பட் ஸ்டில் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம், வெளியே போனோம். லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கும் இல்லை, சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் போய் நாங்கள் அன்றைக்கி தான் வாங்கிட்டு கடையில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செட்டில் ஆயாச்சு. அவர் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், பிரவீன்மா நாளைக்கு நான் வந்து அட்மிட் ஆக போகிறேன், மைட் பி நாளைக்கே பெயின் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா நாளான்னைக்கு பாப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். ஏன்னா எனக்கு டெலிவரி நார்மல் டெலிவரி எப்படி ஆகும் நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா. ஸோ நாங்கள் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, நாளைக்கு நம்ம போவோம், வெளி வரைக்கும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நமக்கு வந்து ஒரு 2 மணி 3 மணி போல் குழந்தை பிறந்துடும். ஸோ பாப்பாவோட பர்த்டே டேட் இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு புதன்கிழமை காலையில் பாப்பா இருக்கும். ஸோ புதன்கிழமை தான் பாப்பாவோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு டிசிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இருந்தோம். ஸோ இதுதான் வந்து 36 வீக்ஸோட அப்டேட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது, அட்மிட் ஆகுறது, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோ எனக்கு வர்றதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் வீடியோ போடுனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. என்னோடய பாப்பா வந்து நார்மலாக சி செக்ஷனானு இனி வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் என் மைண்டில் நான் நார்மல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் போய் அட்மிட் ஆக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Praveen Anita. Bye. Okay.